காலையிலே எந்திரிச்சோன்னே சட்டுப்புட்டுன்னு கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. கோயிலில் போய் அப்படி பக்தியாக ஒரு வேண்டுதலை போட்டு கோயில் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்கா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சரி போவோம் அப்படின்ட்டு நேரம் இங்கே மாதிரி வந்தால் மழையை பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிட்டு, ஐயோ சரி குத்திர பஞ்சானில் போய் ஒரு குழியில் போடுவோமே அப்படின்னு பார்க்க ஆசை. சரி ரைட்டு கிளம்புவோமா அப்படின்னு வீட்டுக்கு வந்து மாங்காய் பறித்தா மாங்காய் மரத்தில் இன்னும் குழவி இருக்கா, கையில் ஒரு கொட்டு போட்டுச்சுன்னா இருக்கு பேர் இந்த குழவி கூடு கையில் மொழியிலே கரெக்டாக போட்டுச்சு. அதில் ஒரு பழம் இருந்து அதை பறித்தேன். பழத்துக்கே பாட கட்டின கதையாகி போச்சு. அப்புறம் சரி வருவோன்னு வந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது பாடுறா. ஒரு ஆசை தான் சரியா, டக்குன்னு கிளம்பியாச்சு. கிளம்புனா காலையில் மேகமூட்டமாக இருந்து அப்படின்னு பார்த்தா ஓகே. அப்புறம் பார்த்தா பச்சோந்தி, இந்த பச்சோந்தியை பாராமல் பண்ணுத வேலையை அப்படி ஏறி அங்கேயும் தாவிக்கிட்டே இருந்து பார்க்க அழகாக இருந்து. ஆனால் கொஞ்சம் பக்கத்தில் போக கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்து, ஜம்முன்னு இருக்குல்ல. அப்போ கலர் பச்சை செடியில் இருந்தாலும் அப்படி பச்சையாக இருக்கா. அப்புறம் சரி போவோம் அப்படின்னு வந்து நம்ம தான் சட்டை கிட்டலாம் கழட்டி போட்டு இப்படி வந்தால் சரி வழக்கம் போல் வந்த இடம் தானே அப்படின்னு பார்த்தேன். நல்லா தான் இருந்து. வந்தால் அருவி அம்சமான அருவி அப்படி வேறு லெவலில் இருக்குது குளிக்கலான்னு. சரியா, இது இன்றைக்கி எடுத்த வீடியோப்பா, பார்த்துக்க தண்ணி எப்படி போகுது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாலியாக ஒரு குளியில் போட்டுட்டு நானும் தண்ணியிலே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் தத்தைக்கு பத்தைக்கான்னு. அப்படி சரி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வீட்டுனே வந்தோன்னே சரி இப்போ சிக்கனை சாப்பிட்டு படுப்போம். பாய்.